ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளையும் நம்மளோட வாழ்க்கையையும் முன்னேற விடாம தடுக்கக்கூடிய ஒரு சில ஹேபிட்ஸ் பத்தி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரியான பழக்கங்கள் நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, நம்மள நாம ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அந்த விஷயம் நடக்காமலே போயிடும். ஸோ அதனால இந்த மாதிரியான பழக்கங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே அவாய்ட் பண்ணிக்கிறது மூலமா நம்மளோட லைஃப்பை நம்ம இன்னுமே பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். பிளஸ் நாமளும் இன்னும் பெட்டராகவும் முடியும். வாங்க அந்த மாதிரியான பழக்கங்கள் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நாங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாமே ரீசெண்டாக நான் ஒரு சில விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது என் கண்ணில் பட்டுது. பார்த்ததுமே கண்டிப்பாக நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எந்த ஹேபிட் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எந்த விஷயத்த அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இது. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேபிட், நம்ம லைஃப்ல நமக்கு சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது நம்ம வாழ்க்கையோட லட்சியத்தை எந்த விதத்திலையும் அடையிறதுக்கு உதவாது. அதாவது நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும். நம்ம இந்த விஷயத்த அடையணும், இந்த விஷயத்துல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதை நினைச்சா மட்டும் போதாது, அதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட் போடணும், எனர்ஜி கொடுக்கணும், டைம் கொடுக்கணும். நிறைய விதத்துல அதுக்கு நம்ம உழைப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்ம நினைக்கிற விஷயத்த நம்ம அடைய முடியும். பட் இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. அது இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆசைகள் நமக்கு இருந்துச்சுனாலும் சரி, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் நமக்கு வந்துச்சுனாலும் சரி, இந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைஃப்ல நினைச்ச விஷயங்களை நம்ம அடையவே முடியாது. அதுக்கு இது ஒரு பெரிய தடையாவே அமைஞ்சிரும். ஸோ அதனால உங்களோட லைஃப்ல நீங்க நினைச்ச விஷயங்களை அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முதல் விஷயமே சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுன்னு மனசுல வச்சுக்கோங்க. அந்த பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. செகண்ட் ஹேபிட், ஈகோ. ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள அதிகமாக அது நம்ம வாழ்க்கையோட வளர்ச்சியை நிறைய விதத்துல பாதிக்கும். வாழ்க்கையை மட்டும் இல்ல, அஸ் அ பர்சனா நம்மளையும் பர்சனலா நிறைய விதத்துல வளர விடாமலே செஞ்சிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம். அந்த இடத்துல நம்மளோட வேலை ரிலேட்டடா சில டவுட்ஸ் இருக்கு. அதை ஒருத்தர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கூட தயக்கப்படுறது வேற. நம்ம அவங்க கிட்ட கேட்டா அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களா, இல்ல சொல்லி தருவாங்களா அப்படின்னு நினைச்சு தயக்கப்படுறது வேற. நம்ம போய் அவங்க கிட்ட கேட்கணுமா, அப்படி கேட்டு இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கணுமா அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல நம்மளோட ஈகோவை காட்டணும் அப்படின்னா அங்க நம்மளோட வேலையிலையும் நம்ம வளராம அதே இடத்துல நின்றுவோம். பிளஸ் அஸ் அ பர்சனா ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுல, ஒரு விஷயத்துல நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுலயுமே குறைய ஆரம்பிச்சிருவோம். அதாவது நம்மளை நம்ம டவுன் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவோம். பிளஸ் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டுமே அந்த இடத்துல நிறைய விதத்துல தடைப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கைக்கும் சரி நமக்கும் சரி எந்த விதத்திலையுமே உதவாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஓரமா போட்டுருங்க. தேர்ட் ஹேபிட், செல்ஃப் டவுட். நம்மள நாமளே நிறைய நேரங்கள்ல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்மளால இதை செஞ்சிட முடியுமா, இதுல நம்ம சாதிச்சிட முடியுமா, நம்ம இதுக்கு தகுதியானவங்க தானா, நம்ம இதுக்கு பொருத்தமானவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்த கையில் எடுத்து பண்ணங்குள்ளியும் நமக்குள்ள அவ்வளோ செல்ஃப் டவுட் வருது. நம்மளை பத்தி நமக்கே ஒரு நிறைய சந்தேகங்கள் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட கான்பிடன்ஸை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். கான்பிடன்ஸ் எப்போலாம் நம்ம லைஃப்பை விட்டு போதோ, நம்ம லைஃப்ல கான்பிடன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்போல்லாம் நம்ம இழக்கிறோமோ அப்போ லைஃப்ல நிறைய விஷயங்களை நம்ம இழக்க ரெடி ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். என்ன பிரியா இவ்வளோ ஹார்ஷா சொல்றீங்க அப்படின்னா, ஆமாங்க, இது ரொம்ப நிஜமான ஒரு விஷயம். வாழ்க்கையில எதுவுமே இல்லை, இது வரைக்கும் நம்ம லைஃப்ல இருந்த எல்லா விஷயத்தையும் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல நம்ம மனசுல ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, நமக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த சூழ்நிலையை பிரேக் பண்ணி வெளியில வந்துருவோம். அதுவே நம்ம ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஆளா இருக்கோம், நம்ம கிட்ட கான்பிடன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லைன்னா அந்த சூழ்நிலையிலே அப்படியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால எந்த காரணத்துக்காகவும் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களை நீங்களே குறைச்சி எடை போடுறது, உங்களை நீங்களே செல்ஃப் டவுட் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயத்த பண்ணாதீங்க. அது உங்களோட தன்னம்பிக்கையை பாதிச்சிரும்.
ஸோ அதை பாதிக்க விடாம பாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த செல்ஃப் டவுட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை தூக்கி லைஃப் விட்டே வெளியில போட்டுருங்க. 4th ஹேபிட், பொறாமை அப்படின்ற ஒரு குணம் நம்ம மனசோட அமைதியை நிறைய நேரங்கள்ல கெடுத்துரும். ஸோ இந்த ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்க வேண்டாம். நம்ம லைஃப்ல நமக்கு என்ன இருக்கோ, நம்ம வாழ்க்கையில நம்மனால என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ, நம்ம வாழ்க்கை நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கோ அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதுக்காக நன்றியா இருங்க. அதுக்கு கடவுளுக்கோ இயற்கைக்கோ நன்றி சொல்லுங்க. அதை விட்டுட்டு நம்ம லைஃப்ல இல்லாத ஒரு விஷயம் வேற ஒருத்தர்கிட்ட இருக்க விஷயத்த பார்த்து பொறாமப்படுறது, அவங்க கிட்ட அதெல்லாம் இருக்கே, அவங்க இதெல்லாம் சாதிக்கிறாங்களே, அவங்கனால இந்த அளவுக்கு போக முடியுதே அப்படின்னு சொல்லி மற்றவங்களை பார்த்து எப்போல்லாம் நீங்க பொறாமப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்க உங்க மன அமைதியை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த ஒரு பழக்கம் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கும் சரி, நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்துக்கும் சரி, நம்மளோட வாழ்க்கைக்கும் சரி நல்லதே இல்லை. ஸோ இந்த ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே நம்மளை விட்டு தூக்கி போட்டுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. 5th ஹேபிட், கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அறிவையும் நிதானத்தையும் இழக்க வச்சிரும். இந்த ஒரு பழக்கம் உங்ககிட்ட ரொம்ப அளவுக்கு அதிகமாவே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது என்ன அளவுக்கு அதிகமா பிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோபம் எல்லாருக்குள்ளேயும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வர்றது சகஜம்தான். அது மற்றவங்கள ரொம்ப பாதிக்காத மாதிரியும் வாழ்க்கையவோ நம்மளோட மன நிம்மதியவோ பாதிக்காத அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு, நம்மளோட அன்றாட விஷயங்களுக்கு வர்றது ரொம்ப சகஜமான விஷயம்தான். இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. இது மனிதனோட இயல்பு தான். கோபம், அழுகை எப்படியோ சிரிப்பு எப்படியோ அப்படிதான் இதுவும். பட் இதுவே ஒரு அளவுக்கு மீறி போகுது. அந்த கோபம் வந்துருச்சுன்னா என் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வரும்னே எனக்கு தெரியாது. கோபம் வந்துருச்சுன்னா நான் நானாவே இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாது. என்னோட அறிவையே இழந்து அந்த இடத்துல பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த அளவுக்கு கோபம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ நம்மளோட அறிவையும் நிதானத்தையும் இழக்கிற அளவுக்கான கோபம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கக்கூடாது. அது நம்ம வாழ்க்கைக்கு எந்த விதத்திலையும் உதவாது, நம்மளையும் முன்னேற விடாது, வாழ்க்கையும் முன்னேற விடாது. பிளஸ் நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில இழக்கிறதுக்கும் இந்த ஒரு விஷயம் காரணமா அமைஞ்சிரும் அப்படின்றத மைண்ட்குள்ள வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப கோவப்படுவீங்க அப்படின்னா ப்ளீஸ் இனிமேல் கொஞ்சம் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துருங்க. 6th ஹேபிட், நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறோம், நம்ம கனவுகளை அடையணும்னு நினைக்கிறோம், நம்ம கனவுகளை நினைவாக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் பயந்துகிட்டே இருக்கக்கூடிய பழக்கம். ஒரு சின்ன விஷயத்த பண்ணணும் அப்படின்னாலும் உடனே பயம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அந்த பயத்தினாலேயே அந்த விஷயத்த நம்ம பண்ணாமலே தள்ளி நின்றுக்குவோம். இந்த ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா லைஃப்ல எப்பவுமே ஒரு முன்னேற்றமே இருக்காது. வாழ்க்கையில நம்ம நினைச்ச விஷயங்களை அடைய கூட முடியாம ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்படி நம்ம கஷ்டப்படுறதுக்கு நமக்குள்ள இருக்க இந்த பய உணர்வு தான் காரணம் அப்படின்றத எப்போ ரியலைஸ் பண்றோமோ அப்போதான் நம்ம லைஃப்ல நம்ம நினைச்ச விஷயங்களை அடையிறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மள சில பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும், இதுதான் என்னோட ட்ரீம், இந்த விஷயத்த நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னுலாம் நினைச்சு நிறைய கனவுகள் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த விஷயத்த பண்ணணும்னா நம்ம ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கணும், சின்னதா நம்ம அதுல நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில போகணும், அப்போதான் அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா உடனே அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. என்னால என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில போக முடியாது, நான் அப்படி வெளியில போனேன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், இல்ல எனக்கு இந்த விஷயத்துல ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா அது என் வாழ்க்கையை பாதிச்சிருமோ, இல்ல இப்போ இருக்க நிலைமைய ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவோம். அதுலயும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் போக ஆரம்பிச்சிருவோம். இப்படி பயப்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால சாதிக்க முடியாது. எல்லா விஷயங்கள்லயுமே ரிஸ்க் இருக்க தான் செய்யும், எல்லா விஷயங்களையும் கஷ்டம் இருக்க தான் செய்யும், எல்லாத்துலயுமே நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண தான் வேணும். அது எல்லாத்தையும் கடந்தோம்னா தான் நம்ம நினைச்ச விஷயத்த நம்ம அடைய முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள அந்த விஷயத்தை நோக்கி போறதுக்கு பயம் இருக்கக்கூடாது. தொட்டதுக்கெல்லாம் பயந்துகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை முழுவதும் பயத்திலே போயிடும். ஸோ இந்த ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உடனடியா உங்ககிட்ட இருந்து அதை தூக்கி போட்டுருங்க. இந்த பழக்கம் நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு எந்த விதத்திலையும் உதவாது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.